இந்த பேப்பர் இந்த முட்டையை கொண்டு போய் அந்த பிரின்சிபல் சார்கிட்ட காமி, அவர் நல்லா அவிச்சு கொடுப்பாரு. நல்லா தின்னுட்டு வாங்க 3 பேரும். இந்தா வந்து வாங்கிட்டு பா. few minutes later. நடந்து வா எல்லாம். சாரே வந்துட்டாரு. சார் சார் இங்க கொஞ்சம் வாங்க சார். இந்த பாரு. என்ன மேடம் ஆச்சு? சார் நேத்து இவங்களுக்கு டெஸ்ட் வச்சே சார். 3 பேரும் முட்டை மார்க் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு காலையில பேப்பர் கொடுக்கையில இந்த முட்டை மார்க்கு முட்டையை கூட அவிச்சு தின்னுங்க சொன்னதுக்கு எங்கவே முட்டை கொண்டாங்க, நான் காலையில சாப்பிடல, அவிச்சு நான் சாப்பிட்றேன்னு சொல்றேன் சார். இவே அப்படியா சொன்னாங்க? எனக்கு ஆட்டி பெல்ட் எடுத்து போடுறேன். ஏய், இப்போ எனக்கு டைம் இல்ல. எந்த கிளாஸ் பீரியட் வந்தாலும் நீ வெளியே தான் நிக்கிற. அதுவும் முழங்கால் போட்டு வெளியவே நிக்கிற இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு. நான் லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவேன். What nonsense is this? Idiot fellow. வாங்கடா, போய் முட்டி போடுங்கடா. idiot fellows. சுகினு ஜெகனு கால் ரொம்ப வலிக்குல. நம்ம மிஸ் பிரின்சிபல் சார் வந்தா நம்ம முட்டி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம எந்திரிச்சு நின்றுக்குருவோமால? சரியில்ல. ஏய், 3 பேத்தையும் நான் முழங்கால் தானே புடைச்சனே, நின்றுக்கிட்டு இருக்கீங்க? சார் கால் வலிச்சது சார், அதனால தான் நின்றோம். பேப்பர் கொண்டாமல வாங்க சார். இந்த கொஸ்டினா வெறும் 2 லைன் தான் இந்த கொஸ்டின். அது கூட என்னால எழுத முடியாது. டீச்சர் கிளாஸ் ரூம் விட்டுட்டு வெளியே வாங்க. சொல்லுங்க சார். டீச்சர் காலையில கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் இது மாதிரி தான் இருப்பாங்களா, இல்ல உங்க சப்ஜெக்ட்ல மட்டும்தான் இப்படி இருப்பாங்களா? எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒஸ்ட் சார் இவங்க 3 பேரும். ஏய், 3 பேர் நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரலனா நீ கிளாஸ் ரூமுக்குள்ளே நீ நுழைய முடியாது சொல்லிட்டேன். ஏய், அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும். இந்த கொஸ்டினை 500 தடவை நீங்க எழுதிட்டு வரணும்.